பேர் சொல்லுங்கய்யா. ஐயா சாமி. சத்யாவதி ஹவுஸ் ஒய்ஃப். எத்தனை வருஷமா இருக்கீங்க நீங்க? நான் வந்து இப்போ ஒரு 7 வருஷமா இருக்கேன் சார். உங்களுக்கு அந்த இப்போ இருக்கீங்க அந்த வீடு உங்களுக்கு ரொம்ப எது பிடிச்சிருக்கு, எது பிடிக்காத சில விஷயம் எந்த மாதிரி இதை விட நல்லா பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அது அந்த மாதிரி இருந்துருக்கு. அந்த வீட்டை சொல்கிறீங்க? அந்த வீடு வந்து வெயில் அடித்தா ரொம்ப காங்கலாக இருக்குது. ரெண்டாவது மழை பெஞ்சா தண்ணி உள்ளே போயிடுது. இது ரெண்டு தான் அது கொஞ்சம் இருக்குது சார். இப்போது ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து பார்க்கும்போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? நம்ம இந்த வீடு கட்ட போகிறோம்னு சொன்னாங்க, அந்த டைமில் எப்படி இருந்ததுங்க? அப்போ நீங்கள் வீடு கட்ட வரும்போது எல்லாம் ஒரே காடு மாதிரி புல்லு காடாக நிறைய இருந்துச்சு, நிறைய பூச்சி போட்டு நிறைய பாம்புங்கள்லாம் நிறையா இருக்குது. ரொம்ப பயமாவே இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்சம் இப்போ நல்லா இருக்கு. இந்த கார்டன்லாம் வச்சுக்கிறது, இந்த வீட்லாம் வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கவே. ஃபஸ்ட்டு இந்த கல்லை பார்த்தோம்னா நீங்கள் என்ன நினச்சிங்க? சாதாரணமாக செங்கல் தானே பார்த்துருக்கீங்க? ஆமாம், சாதாரணமாக செங்கல் நடக்குது. இந்த கல்லை பார்த்துக்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு வந்து இது கல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்கும் அப்படின்னு. இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினச்சிங்க? ஸ்ட்ராங்காக இருக்கும்னு இந்த கல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு அது நாங்கள் ரூட் போடுவோம்னு தெரியும். உங்களுக்கு தோணுச்சா? இல்லை இதில் ரூட் பண்ண முடியும், இல்லை இவங்க சும்மா சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி? இல்லை இல்லை இதை தெர்மாகோல் போட்டு ரூட் போடுங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. முழு நம்பிக்கை இருந்தது. தெர்மாகோல் போட்டு நீங்கள் ரூட் போட்டு சீலிங் அடிச்சு பார்த்தாரு நல்லா இருக்கு. இது இப்போது இந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்குது? நம்ம அந்த ஹீட்டு அந்த வீட்டுக்கு இந்த வீடு எவ்வளோ கூலிங்காக இருக்குது. நம்ம இங்கே இந்த பில்டிங் கட்டணும் இல்லையா, இதுக்கும் மற்ற வீட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல? நார்மலாக நம்ம இது பண்ணுறதும் ஏன்னா நீங்கள் இங்கே வேலை செஞ்சீங்கன்றதுலாம் கேட்குறாரு. அது எப்படி ஃபீல் பண்ணுறாரு? ஜல்லி போட்டுறல அந்த அந்த ஹோல்ஸில் கம்பி வச்சு ஜல்லி போட்டு பேக் பண்ணுறல, ஒரு 5 வரைக்கும் ஒரு முறை பேக் பண்ணி அப்புறம் தானே வாரி போடுறோம். அதனால இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அந்த இதை விட வெளியே அந்த வரண்டா எப்படியா இருக்குது? போதுமான அளவு வரண்டா அது போதுமான அளவு சார். ஒரு குடும்பத்துக்கு போகிறோம். படுக்கவும் நல்லா இருக்கும். ஒரு மழை வந்தாலும் தங்குறது நல்லா இருக்கும். 10 பேர் உட்காந்து பேச நல்லா இருக்கும் சார். வீட்டில் எதே ரொம்ப பிடிச்சிருக்கு? இந்த வீட்டில் வந்து இந்த கல்வியில் வந்து வரி வரியாக டிசைனாக பாக்ஸ் பற்றியாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது இந்த ஜன்னல், அந்த என்ட்ரன்ஸ் டோரில் அந்த ஆர்சி கிளாஸ் இருக்குது, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சூரிய ஒளி அந்த லைட் எரியுது, பேட்டரி எடுத்து ரொம்ப பிடிச்சிருக்கு.